உங்க ஹிஸ்டரி சொல்லுங்க, எப்படி இங்க வந்தீங்க, எங்க இருந்து வரீங்க? நான் பேசிக்கலி பாலக்காடு தான் வரேன். டெய்லி இப்போ 1 வருஷத்துக்கு மேலாச்சும் உங்ககிட்ட வந்துட்டு இருக்கேன். இனிஷியலா எனக்கு இந்த ப்ராப்ளம், எனக்கு டிஸ்க் இஷ்யூ ஆரம்பிச்சது. டிஸ்க் இஷ்யூ 2012 இருந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அலோபதி பக்கா அலோபதி ட்ரீட்மெண்ட் தான் போயிட்டு இருந்தது, பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் கிராஜுவலி அது எலிவேட் ஆகி என்னோட இப்போதைக்கு 5 டிஸ்க் இல்ல, பெர்மனன்ட்லி டேமேஜ் அப்படின்ட்டாங்க. சர்ஜரி தான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னோட பிரச்சனை என்னன்னா, நான் இங்க வரும்போது நீங்களும் பார்த்துருப்பீங்க, எனக்கு நடக்க கூட முடியாம, நானே குடியவும் முடியாது, நடக்கவும் முடியாது, வெயிட் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு இடத்துல உட்கார்ந்தேன்னா அப்படியே மெதுவா இருந்துச்சு போற நிலைமையில தான் இருந்தேன். ஒரு ஆளோட ஹெல்ப் இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில தான் நான் இருந்தேன். வரும்போது அப்படி ஒரு தீபாவளி டைம்ல என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தப்போ அவன் தான் உங்களை பத்தி சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு வந்தாங்க. நமக்குள்ளேயே ஏகப்பட்ட வாக்குவாதங்கள் இருந்தது ஆரம்பிக்கும் போது. நீங்க கரெக்டா ஒரு விஷயம் சொன்னீங்க. ஏன்னா எனக்கும் 10-15 வருஷமா இதெல்லாம் எல்லா விதத்திலையும் பார்த்து என்னால முடியாம தான் இங்க வந்தேன். ஃபைனல் ஒரே இதா தான் உங்ககிட்ட வந்தேன். அதுக்கப்புறமா நீங்க சொல்ல விஷயங்கள் சொன்னீங்க. 15 நாள் 14 நாள் கரெக்டா வரணும், அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னீங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறமா மீதி பாத்துக்கலாம்னு சொன்னீங்க. அது நான் கரெக்டா உங்ககிட்ட ஃபாலோ பண்ணேன். டெய்லி பாலக்காட்டுல தான் வந்து போனேன் அந்த 15 நாள். எனக்கு ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு நீங்க சொன்ன மாதிரி உங்களை நான் 70 to 80% அன்னைக்கே நான் கிளியர் பண்ணி தருவேன். மீதி கிளியர் ஆகுது நீங்க டெய்லி வர்றது பொறுத்து தான். அதுக்கப்புறமா நான் அந்த 15 நாள் முடிச்சதுக்கு அப்புறமா நான் சொல்றது ட்ரீட்மெண்ட் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் பெர்மனன்ட்ல இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அது நான் உங்ககிட்ட கரெக்டா ஃபாலோ பண்ணேன். ஃபர்ஸ்ட் டேவே நீங்க என்ன 80 என்னோட என்ன சொல்றது 100% கிளியர் பண்ணிட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் இங்க வந்தப்போ 2-3 பேர் தூக்கி கொண்டு வந்தாங்க. நான் போகும்போது நான் தனியா போனேன், என் பாலக்காடுக்கு டிரைவ் பண்ணிட்டாங்க. ஆமா, அதுக்கப்புறமா டெய்லி நான் பாலக்காடு இங்க டெய்லி டிரைவ் பண்ணி தான் 15 நாளும் வந்தேன். கரெக்டா ட்ரீட்மெண்ட் கரெக்டா முடிச்சேன். அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க மாசத்துக்கு ஒரு டைம் வரணும்னு சொன்னீங்க. ஆஸ் ஆஃப் இந்த நிமிஷம் வரைக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ 1 மாசம் இல்ல 1.5 மாசம் டிலே ஆகுது தவிர மற்றபடி கரெக்டா வந்து போயிட்டு அந்த கம்ப்ளைண்ட்ல இப்ப எதுவும் ஃபேஸ் பண்றீங்க? இல்ல சார், சின்ன சின்ன விஷயங்கள் தான். அந்த அளவுக்கு நான் பெருசா இல்ல. அப்படி இருந்தாலும் எனக்கு மோஸ்ட்லி வர அன்னைக்கு வரும்போது எனக்கு நம்னஸ் சுத்தமா கால் எடுத்து வைக்க முடியாது, நம்னஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான். இப்போ கூட நம்னஸ் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் 10 நிமிஷம் தான். அதே மாதிரி நீங்க சொல்ற விஷயங்களை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாம மேக்ஸிமம் 1 மணி நேரம், அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு மேல ஒரு இடத்துல உட்காராதீங்கன்னு சொல்லி அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். டிரைவ் பண்ணும்போது கூட நல்ல ரோடா இருந்துச்சுன்னா ஒரு 1.5 மணி நேரம் அதுக்கு கூட ஒரு பிரேக் எடுத்துட்டு தான் நான் வண்டி ஓட்டுறேன். இல்லாட்டெல்லாம் இது பண்ண முடியாது. நீங்க சொல்றது கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு as of now I'm very happy and satisfied. Thank you. மந்த்லி ஒன்ஸ் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அது நான் பண்ணிட்டு இருக்கேன். அது எந்த பிரச்சனையும் இல்லாம அது கண்டிப்பா நான் இருக்கிற வரைக்கும் நான் வந்து போயிடுவேன். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்ஸ்.